அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலக்கத் ஹலக்னாக்கும் சும்ம ஸவ்வர்னாக்கும் சும்ம குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம் ஃபஸஜத இல்லா இப்லீஸ் வலம் யக்கும் மினஸ் சாஜிதீன். ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் திப்பில் குலூபி வ தவாயிஹா வ ஆஃபியத்தில் அப்தானி வ ஷிஃபாயிஹா வ நூரில் அப்சாரி வ தியாயிஹா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பான 7ஆம் தராவீஹ் தொழுகை, அதனுடைய முதல் ரக்காத் ஹாஃபிஸா அவர்கள் ஓதினார்கள். உங்களை நாம் படைத்தோம், உங்களுக்கு அழகிய உருவங்களை தந்தோம், மலக்குமார்களை பார்த்து நாம் உரைத்தோம், நீங்கள் ஆதம் நபிக்கு சஜதா செய்யுங்கள் என்று. மலக்குமார்கள் ஃபஸஜது சஜதா செய்தார்கள் இல்லா இப்லீஸ். இப்லீஸ் மட்டும் சஜதா செய்யவில்லை. அவன் வலம் யக்கும் என சாஜிதீன், சஜதா செய்யக்கூடியவர்களாக அவன் ஆகவில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7ஆம் அத்தியாயம் 11ஆம் வசனமாக பதிவு செய்திருக்கிறார். சஜ்தா அது மிக முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹுக்கு சஜ்தா செய்வது என்பது பாக்கியம் பொருந்திய விஷயம். முதல் ரக்காத்திலே இந்த வசனம் ஓதப்பட்ட நிலைமையில் கடைசி ரக்காத்தில் ஆயத்து சஜ்தாவினுடைய ஓதப்பட்டு அல்லாஹுடைய மகத்தான கிருபையினாலே நாம் சஜ்தா செய்திருக்கிறோம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அளித்திருக்கிறான். இப்லீஸுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், அவனுக்கு எது பிடிக்காதோ அதைத்தான் நாம் விரும்ப வேண்டும். அவன் விரும்பாத ஒன்றைத்தான் நாம் விரும்ப வேண்டும். எதை அவன் விரும்புகின்றானோ அதை நாம் வெறுக்க வேண்டும். அவன் எதை விரும்புவான்? கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிளவு ஏற்படுத்துவதை விரும்புவான். குடும்ப ஒற்றுமையை அவன் விரும்ப மாட்டான். எனவே வேற்றுமையைத்தான் அவன் விரும்புவான். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஒற்றுமையாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அவன் எதை விரும்புவானோ அதை நாம் விரும்பக்கூடாது. எதை வெறுப்பானோ அதை நாம் விரும்ப வேண்டும். ஐவேளை தொழுவது என்பது அவனுக்கு பிடிக்காது. நாம் சஜ்தா செய்வது என்பது அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. எனவே தான் ஒரு ஹதீஸில் வருகிறது, அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இப்லீஸ் அவன் மக்கள் சஜ்தா செய்ததை பார்த்து வெறுண்டோடுகின்றான், விலகி போகிறான். இதோ இன்றைக்கு சஜ்தாவுடைய ஆயத்து ஓதப்பட்டு நாம் சஜ்தா செய்தோம் அல்லவா? ஒரு இப்னு ஆதம் சஜ்தாவினுடைய ஆயத்தை ஓதி அவர் சஜ்தா செய்கிற போது அவன் கதறுகிறானாம், அழுகிறானாம். யா வைலத்தி, எனக்கு ஏற்பட்ட கேடே, உமிர இப்னு ஆதம் பிஸ் சுஜூத் ஃபஸஜத். இப்னு ஆதம் சஜ்தா செய்யும்படி அவன் பணிக்கப்பட்டான், உத்தரவிடப்பட்டான். ஆனால் அவன் சஜ்தா செய்கிறான். ஆனால் நானும் உத்தரவிடப்பட்டேன், நான் சஜ்தா செய்யவில்லை. அவனுக்கு சுவனம் கிடைக்கிறதே, ஃபலகுல் ஜன்னா வலியன்னார், எனக்கு நான் நரகம் அல்லவா, நான் நரகத்திற்கு அல்லவா செல்ல போகிறேன் என்று அவன் அழுது கொண்டே ஓடுகிறானாம். இன்றைக்கும் ஓடி இருப்பான். அன்பான பெருமக்களே, ஒவ்வொரு முறையும் சஜ்தாவினுடைய ஆயத்து ஓதப்பட்டு நாம் உடனடியாக சஜ்தா செய்கிற போது அதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நம்மை விட்டும் வெகு தூரமாக அவன் விலகி ஓடுகிறான் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். சஜ்தாவுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்நாளிலே நாம் அதிகம் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அதிகம் சிரஷ்டாங்கம் சஜ்தா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த இன்சான் உடம்பு, இந்த இன்சான் உடம்பிலே 7 உறுப்புகள். இந்த 7 உறுப்புகளும் சஜ்தாவின் போது அல்லாஹுக்கு பணிகின்றன. 7 உறுப்புகளும் நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய நெற்றி, மூக்கு, 2 கைகள், 2 முழங்கால்கள், 2 கால்கள்,
எல்லாம் பதிகின்றன. உடம்பில் எந்தெந்த உறுப்புகள் முக்கியமான உறுப்புகளோ அந்த உறுப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சமூகத்திலே கூனி குறுகியவாறு பணிகின்றன. சஜ்தா என்பது பணிவினுடைய ஒரு உச்சமாக இருக்கிறது. மரியாதையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானமாக இருக்கிறது. அல்லாஹுக்கு நாம் செய்கின்ற ஒரு மரியாதை. காலமெல்லாம் நாம் அல்லாஹுக்கு அதிகம் சஜ்தா செய்யக்கூடியவர்களாக வாழ வேண்டும். நாம் பலமுறை பேசியிருக்கிறேன், நம்முடைய பள்ளியிலே நிறைய பேர் சஜ்தா செய்வார்கள். வெகு நேரமாக அவர்கள் நெற்றியை நிலத்திலே வைத்து சஜ்தா செய்தவாறு இருப்பார்கள். ஆச்சரியப்பட்டு போவது உண்டு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடவி பார்த்தார் என்று பார்க்கிறோம். நீண்ட நெடிய நேரம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தாவில் இருக்கிறார்கள். கொஞ்சம் கூட அசைவு தெரியவில்லை, ஹரக்கத் தெரியவில்லை. என்ன ஆனதோ ஏது ஆனதோ என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதறி போய் தடவி பார்த்தார்களாம். அப்போதான் உடம்பு லேசாக அசைந்ததாக நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். சஜ்தா என்பது அருமை சகோதரர்களே மிகப்பெரிய பாக்கியம். அது தக்வாவுனுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. தக்வாவுனுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. எப்படி தக்வாவுனுடைய ஒரு அடையாளம் என்று நாம் பார்க்கிற போது, ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர் ஒரு முறை தம்முடைய வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறார். ஒரு யகூதி, ஒரு யூதர் அவரை பார்த்து சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்லுகிறார்? ஹாரூன் ரஷீத் பாஷா, அவர் ஒரு சிறந்த பாஷா. இத்தக்கில்லாக, அல்லாஹ்வை நீ பயந்து கொள் என்று சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்லுவது? ஒரு யகூதி ஒரு மன்னரை பார்த்து, நீதி வலுவாத ஒரு மன்னரை பார்த்து நீ இத்தக்கில்லாக. உடனே அவர் வாகனத்திலிருந்து இறங்கினார். இறங்கி சஜ்தாவில் இருந்து விட்டார். ஹர்ர சாஜிதா. சஜ்தாவிலிருந்து எழுந்த மாத்திரத்தில் அவரிடத்தில் கேட்டார், என்ன விஷயம்? அவர் தம்முடைய தேவையை சொன்னார். அவருடைய தேவை நிறைவேற்றப்பட்டது. அந்த யகூதியினுடைய தேவை நிறைவேற்றப்பட்டது. மக்களெல்லாம் கேட்டார்கள், யா அமீரல் மூமினின், ஒரு யகூதி அவன் இத்தக்கில்லா என்கிறான், அல்லாஹ்வை பயந்து கொள் என்கிறான். நீங்கள் அதற்காக நீங்கள் அவனுக்கு பணிய வேண்டுமா, நீங்கள் இறங்க வேண்டுமா என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், குர்ஆன் ஷரீஃபிலே வருகிறது, வைதா கீரட ஹுத்தக்கில்லா அஹதத்துல் இஸ்ஸாபில் இஸ்ம் ஃபஹசுபுஹு ஜஹன்னம் பிஸல் மிஹாத் என்று வருகிறது. ஒரு முஸ்லிமை பார்த்து அல்லாஹ்வை நீ பயந்து கொள் என்று சொன்னால் உடனே அவர் அரைகுறை முஸ்லிமாக இருக்கிற காரணத்தினாலே அவருக்கு ஒரு ஆணவம் ஏற்படுகிறது. இத்தக்கில்லா என்று எப்படி சொல்ல போயிட்டு நம்மை பார்த்து அல்லாஹ்வை பயந்து கொள் என்று. எனவே அந்த ஆணவம் அவருக்கு ஏற்படுகிறது. ஆணவத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் அவர் இருக்கிற போது அவருடைய நிலை என்ன ஆகும் என்று கேட்டால், ஃபஹசுபுஹு ஜஹன்னத்துக்கு தான் செல்ல வேணும், பிஸல் மிஹாத், படுக்கையில் அது மிக மோசமான படுக்கை என்று அந்த ஆயத்து எனக்கு ஞாபகம் வந்து விட்டது. எப்போது இந்த யகூதி என்னை பார்த்து இத்தக்கில்லா என்று சொன்னாரோ அந்த ஆயத்துக்கு தக்கவாறு நான் நரகத்துக்கு சென்று விடக்கூடாது. அல்லாஹ்வை பயந்து கொள் என்ற யாருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தாலும் நாம் அல்லாஹ்வை பயப்பட வேண்டுமே. எனவே தான் ஃபஹர்ர சாஜிதா, சுஜூதிலே விழுந்தேன் என்று கூறுகிறார்கள். அருமை சகோதரர்களே, ஒவ்வொரு காலகட்டங்களிலையும் நமக்கு சில நேமத்துகள் கிடைக்கும், சில பாக்கியங்கள் கிடைக்கும், துன்பங்கள் அகலும், தேவைகள் நிறைவேறும். அந்த நேரத்திலே நாம் சஜ்தா மூலமாக அல்லாஹுக்கு அதிகம் நாம் நன்றி செலுத்த வேண்டும். நாம் கடைக்கே புறப்படுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய வியாபார ஸ்தலத்திற்கு கிளம்புகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 2 ரக்காத் தொழுது நீண்ட நெடிய நேரம் சஜ்தாவில் இருந்து நாம் அல்லாஹுக்கு பணிந்து தனிந்து பிரார்த்தித்து விட்டு நாம் சென்றோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது மிக சிறப்பாக அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் பலமுறை கேள்விப்பட்ட ஒரு விஷயம், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மறுமை நாளிலே நாம் இணைந்திருக்கக்கூடிய அருமையான பாக்கியம் கிடைக்கும். ரபியா பின் அல் காப் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த வரலாற்றை சங்கை மிகு உலமா வாயிலாக நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் எடுத்துரைக்கிறார், குன்து அபீத்துமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பெருமானாரோடு இரவு தங்கியிருந்தேன். நடுநிசி நேரம் வந்தது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக, ஒழுவெடுப்பதற்காக நான் தண்ணீரை எல்லாம் எடுத்து கொடுத்து அவர்களுக்கு ஹிதுமத்து செய்தேன், நான் பணிவிடை செய்தேன். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்தார்கள். இந்த இரவு நடுநிசி நேரத்தில்
இந்த மனிதர், இந்த நண்பர் நமக்காக கண் விழித்து இந்த நேரத்திலே நமக்கு ஹிதுமத்து செய்கிறாரே என்ற ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு முகத்திலே ஒரு பொலிவு, ஒரு ஜோதி, அந்த வெளிச்சத்தோடு என்னை பார்த்து சொல்கிறார்கள், சல், உமக்கு ஏதாவது தேவை இருந்தால் கேள், நான் அல்லாஹ்விடத்திலே அந்த வரத்தை கேட்டு தருகிறேன். உமக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த லௌகிக வாழ்க்கையிலே உமக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறது, என்ன தேவைகள் இருக்கிறது, இந்த நேரத்தில் நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டேன் என்றால் உங்களுடைய ஹாஜத்து நிறைவேறுமே. அவர் என்ன தேவை கேட்டார்? அஸ்அலுக்க முராஃபத்க ஃபில் ஜன்னா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதரே, நான் மறுமை நாளிலே உங்களோடு நான் இணைந்திருக்க வேண்டும். இங்கே எப்படி நான் உங்களோடு நெருக்கமாக இருக்கிறேனோ, உங்களுடைய சகவாசத்திலே, நட்பிலே, தோழமையிலே இருக்கிறேனோ, அதே போன்று சொர்க்கத்திலேயும் இருக்க வேண்டும். அவகைர நாளிக்க வேறு ஏதாவது தேவைகள் இருக்கிறதா? உவதாக்க, இதுதான் என்னுடைய தேவை யா ரசூலல்லாஹ், எனக்கு சொர்க்கம் வேண்டும். அந்த சொர்க்கத்திலே உங்களோடு இங்கே ஹிதுமத்து செய்தது போன்று அங்கேயும் உங்களோடு நான் இருக்க வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஸ்ரத்தி சுஜூத், நீங்கள் அதிகமாக சஜ்தா செய்து எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், நான் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன், அந்த வரம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். வேறு எந்த ஒன்றையும் சொல்லவில்லை. எத்தனையோ நல்ல காரியங்கள் இருக்கிறது, நாம் நிறைவேற்ற வேண்டிய, வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய எத்தனையோ ஒழுக்க விழுமங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அதையெல்லாம் எதையும் சொல்லாமல் நீங்கள் அதிகமாக சஜ்தா செய்யுங்கள் என்று சொன்னார்கள் என்றால், இந்த சஜ்தாவிற்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, தக்வாவுடைய ஒரு அடையாளம், தக்வாவுடைய ஒரு அடையாளம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு மனிதர் சொன்னார், இத்தக்கில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்னார். நன்கு கவனிக்க வேண்டும். அவையோரெல்லாம் கேட்டார்கள், அங்கே பாதுல் ஹாதிரின் கேட்டார்கள், நீ யாரை பார்த்து என்ன சொல்லி கொண்டிருக்கிறாய்? உமரை விட அல்லாஹ்வுடைய அச்சம் நிறைந்தவர் எவர் 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 இருக்க முடியும்? அவரை பார்த்தே நீ இத்தக்கில்லா, அல்லாஹ்வை நீ பயந்து கொள் என்று நீ கூறுகிறாயே. நாம் ஒருபோதும் எரிச்சல் படக்கூடாது. நம்மை பார்த்து யாராவது ஒருவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வை பயந்து வாழணும், அல்லாஹ்வை அஞ்சி வாழணும் என்று நம்மை பார்த்து சொன்னால் நாம் சந்தோஷப்பட வேண்டும். ஆகா, நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை கிடைக்கிறது, நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கிறது, நல்ல ஒரு அறிவுரை கிடைக்கிறது, நாம் சந்தோஷப்பட வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு நண்பர் இப்படி சொன்ன உடனே சில நண்பர்கள் கேட்டார்கள், யாரை பார்த்தப்பா நீ இந்த வார்த்தையை சொல்லுகிறாய் என்று. அப்போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டும். நீங்கள் என்னை பார்த்து இவ்வாறு சொல்லாவிட்டால் உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது, உங்களில் எந்த ஒரு கயிறும் கிடைக்காது. நான் இதை செவிமடுத்து கேட்காவிட்டால் எனக்கு எந்த ஒரு கயிறும் கிடையாது என்று சொன்னார்கள். நீங்கள் என்னை பார்த்து சொல்ல வேண்டும், இத்தக்கில்லா 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 என்று சொன்னால்தான் உங்களுக்கு நல்லது. யாரை பார்த்து சொல்கிறார்கள்? மக்களை பார்த்து சொல்கிறார்கள். நான் அதை செவிதாழ்த்தி கேட்டு நான் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தால்தான் எனக்கு நல்லது என்று ஒரு அமீருல் மூமினின், ஒரு கலீஃபா சொல்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, சொன்னதோடு நில்லாமல் அவர்கள் சொல்லுகிறார்கள், என் மூலமாக ஏதாவது தவறு நிகழுமானால், மன் ரஆ மின்கும் ஃபிய்ய இவிஜாஜன் ஃபல்யுகவ்விமுஹு, என்னுடைய செயல்பாட்டிலே, என்னுடைய இந்த இமாரத்திலே, என்னுடைய இந்த நிர்வாகத்திலே ஏதாவது தப்பு தவறு நடக்குமானால், நான் ஏதாவது குற்றம் குறைகளில் ஈடுபட்டு விட்டேன் என்றால் அதை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். என்னுடைய குறைகளை நீங்கள் சரி செய்ய வேண்டும், என்னுடைய தவறுகளை நீங்கள் சரி செய்ய வேண்டும், என்னுடைய நிறைகளை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. என்னிடத்தில் ஏதாவது குறைகள் வெளிப்படுமானால் அந்த குறைகளையும் நீங்கள் தக்குவியும் நீங்கள் நிவர்த்திக்க வேண்டும், சரி செய்ய வேண்டும் என்று சொன்னபோது ஒரு ஆராபி எழுந்தார். நாங்கள் உங்களிடத்தில் குறையை பார்த்தோம் என்றால், நாங்கள் லவ் ரஅய்னா ஃபீக்கும் இபிஜாஜா நுகவ்விமுஹு பிசுயூஃபினா என்று சொன்னார்கள். குறையை பார்த்தோம் என்றால் எங்களுடைய வாய் பேசாது, எங்களுடைய வாள் பேசும் என்று சொன்னார். ஒரு ஆராபி கூறுகிறார், எங்களுடைய வாய் பேசாது, எங்களுடைய வாள் நீங்கள் அமீருல் மூமினாக இருக்கிறீர்கள் என்பதற்காக வேண்டி நீங்கள் ஏதாவது தவறு செய்து விட்டால், ஒரு கோணல் மாணலான வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்றால் அதை நாங்கள் கண்டும் காணாமல் இருப்போம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு அமீருல் மூமினை பார்த்து பேசுகிறார்கள், எங்களுடைய வாய் பேசாது, எங்களுடைய வாள் பேசும் என்று சொன்னபோது அந்த பேச்சை பாருங்கள், உரையாடலை பாருங்கள். அப்போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு என்ன பதில் சொல்கிறார்கள்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அல்ஹம்துலில்லாஹில்லதி ஜஅல ஃபீ உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையு கவ்விமு உமர. அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும்.
இந்த உம்மத்திலே அல்லாஹ் இப்படி சில பேரை நியமனம் செய்திருக்கிறானே, உமர் தவறு செய்துவிட்டால் அந்த உமரை சரி செய்வதற்கு, அந்த உமரை சீர்திருத்துவதற்கு, உமரை நல்வழிப்படுத்துவதற்கு என்று ஒரு சில பேரை அல்லாஹ் நியமனம் செய்திருக்கிறானே, அந்த அல்லாஹுக்கே எல்லா போலும் என்று சொல்கிறார். அருமை சகோதரர்களை பெருமைகளை, இதெல்லாம் தக்குவாவுடைய ஒரு அடையாளம். சுஜூது என்பதும் கூட தக்குவாவுடைய அடையாளம். எந்த அளவுக்கு நாம் வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபடுகிறோமோ கண்டிப்பாக தக்குவா ஏற்படும். எனவே தான் இயன்ற மட்டும் நாம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், ஃபஸப்பி பிஹம்திக வகும் மினஸ் சாஜிதீன் என்கிறான். நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் தஸ்பீஹ் செய்யுங்கள், நீங்கள் சஜ்தா செய்யக்கூடியவர்கள். வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்களை பற்றி அல்லாஹ் நமக்கு விளம்பரம் எடுத்துரைக்கின்ற போது, அவர்களை பற்றிய அடையாளங்களை எடுத்துரைக்கிற போது, அவர்கள் இரவு நேரம் பகல் நேரம் என்று பார்க்காமல் எந்நேரமும் அவர்கள் சஜ்தாவிலே கடப்பார்கள். வல்லதின யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. எனவே எந்த அளவுக்கு நாம் சஜ்தா செய்ய முடியுமோ, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், 3 விஷயங்கள் மட்டும் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் வாழவே எனக்கு பிடிக்கவில்லை. அந்த முதலாவது விஷயம் என்ன? சரியான கோடை காலத்திலேயும் கூட அல்லாமல் நான் நோன்பு நோற்பது. இரண்டாவது விஷயம் என்ன? கஸ்ரத்து சுஜூதி ஃபில் லைல், இரவு நேரத்திலே நான் என்ன செய்வது? அதிகமாக சஜ்தா செய்வது. மூன்றாம் விஷயம் என்ன? முஜாரசத்து கௌமின் சாலிஹின, நல்லோர்களை பார்த்தால் அந்த நல்லோர்களோடு நெருங்கி அவர்கள் என்ன நல்ல விஷயங்கள் சொல்லுகிறார்கள், நல்ல யோசனைகள் சொல்கிறார்கள், வழிகாட்டுதல்கள் சொல்லுகிறார்கள் என்பதை கவனிப்பது. இந்த 3 பாக்கியங்கள் மட்டும் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் வாழ்வதிலேயே ஒரு புண்ணியம் இல்லை என்று அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் என்றால், அன்பு சகோதரர்களை பெரியவர்களே, இன்றைக்கு சஜ்தாவுடைய மகத்துவத்தை புரிய வைக்கின்ற பல்வேறுபட்ட வசனங்களை ஹாஃபிஸ் அவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள். வாழ்நாளெல்லாம் நாம் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தினர், உற்றார் சுற்றார் தொழ வேண்டும், அதிகமாக சஜ்தா செய்ய வேண்டும், அதன் மூலமாக ஏக இறைவனை நெருங்க வேண்டும். குறிப்பாக இந்த புனித ரமதானிலே 20 ரக்காத் தொழுகிறோம், கியாமுல் லைலில் நாம் ஈடுபட போகிறோம், ஐவேளை தொழுகிறோம், இஷராக்கு தொழுகிறோம், லுஹா தொழுகிறோம். இது போன்ற வணக்கங்களில் எத்தனை சஜ்தாக்கள் இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் நமக்கு கிடைக்கும். நாம் நம்புவோம். வல்ல ரஹ்மான் நல்லோர் புரிவான். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.